பாலமேட்டில் வளரிளம் பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி 350 பேர் பங்கேற்பு. மதுரை மாவட்டம் பாலமேட்டிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தானம் அறக்கட்டளை, மதுரை கிராமப்புற மண்டலம், பாலமேடு வட்டார களஞ்சியம் மற்றும் சுகம் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து வளரிளம் பெண்களுக்கான முன்மாதிரி கல்வியாளர் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாமினை நடத்தியது. இப்பயிற்சி முகாமில் பாலமேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 350 வளரிளம் பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் நாகரத்தினம், பாலமுருகன் மற்றும் வினோதினி ஆகியோர் பயிற்சியின் நோக்கம் குறித்து விளக்கினர். மண்டல சுகாதார திட்ட ஒருங்கிணைப்பாளர் முத்தையா, வளரிளம் பெண்களுக்கான சுய சுகாதாரம், ஊட்டச்சத்து உணவுகளின் அவசியம் மற்றும் நல்ல தொடுதல், தீய தொடுதல், குட் டச் அண்ட் பேட் டச் குறித்த விழிப்புணர்வை வழங்கினார். யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டிற்காக பிரத்யேக யோகா பயிற்சிகளை அளித்தார். மேலும் குழு பொறுப்பாளர்களின் கடமைகள் குறித்து பால்சாமி பயிற்சி வழங்கினார். சுகம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் மருத்துவம் சார்ந்த பட்டயப் படிப்புகள் எம்எல்டி, எக்ஸ்ரே டெக்னீஷியன், செவிலியர் உதவியாளர் போன்றவை குறித்தும், குறைந்த செலவில் தரமான கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பயிற்சியாளர்களும் குழு தலைவிகளும் முன்னின்று செய்திருந்தனர். சுகாதார பணியாளர்கள் சித்ரா மற்றும் அனுசியா ஆகியோர் வரவேற்பு மற்றும் நன்றியுரையாற்றினர். 2ஆம் ஆண்டு முதல் உதவித்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு மற்றும் மருத்துவ வல்லுநர்களின் வழிகாட்டுதல்கள் குறித்து இந்த முகாமில் மாணவிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது.